மதுரை சக்கிமங்கலத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண் கவிதா என்பவர் கை கால்கள் கட்டப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டு கிடந்த சம்பவத்தில் எதிர் வீட்டைச் சேர்ந்த சிவானந்தம், பக்கத்து வீட்டைச் சேர்ந்த கலையரசி ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். திருமணத்தை மீறிய உறவில் இருந்த அவ்விருவரும் நகை பணத்துக்காக வீட்டில் தனியாக இருந்த கவிதாவை கொன்றதாக போலீசார் தெரிவித்தனர். கவிதாவின் பார்வையற்ற கணவர் ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் அவரது 17 வயது மகள் நிர்கதியாகியுள்ளதாக ஊர் மக்கள் கூறினர். டேனியல் ஆறுங்கிறவரு மேல மாடியில இருந்து பார்வையில்லாத காரணத்தினால தடுமாறி விழுந்து இந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி விழுந்துட்டு காயப்பட்டதோட மருத்துவமனை கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி இறந்துட்டாருங்க சார். இறந்த பிற்பாடு இவங்க கவிதா தனிமையாகவே இந்த வீட்டில் வாழ்ந்தது. அவருக்கு ஒரு பொண்ணு 12 படிச்சுட்டு இருக்கு. அது பேர் நான்சி. இவங்க அது ஹாஸ்டலில் படித்ததுனால இவங்க தனிமையாகவே இருந்து வந்தாங்க. இதனுடைய சூழ்நிலை புரிஞ்சு பக்கத்து வீட்டார் கலையரசின்ற பெண்ணும் சிவானந்தம் என்ற ஆண் பையனும் இதை திட்டமிட்டு கொலை செய்திருக்காங்க சார். கொலை செய்த நாள் 11/3/2024. எங்களுக்கு பக்கத்து வீட்டார்களுக்கு நாங்கள் எப்பவும் அது வெளியில் போகிறது வர்றது ஒரு 9 மணி 7 மணிக்கெல்லாம் வெளியே வந்துடும். இது ஏன் வெளியே வரலன்னு சொல்லி ஐயாப்பாடோட நாங்கள் போய் கதவை தட்டி பார்த்தா கிடைக்கலங்க சார். சவுண்டு வரைக்கல, ஒன்றும் கிடைக்கல. நாங்கள் போய் நெருங்கி அக்கத்தும் பக்கத்தார சொன்னோன்னே பக்கத்தில் இருக்க கண்ணு தெரிஞ்சவங்க கதவை உடைச்சு பார்க்கும்போது இறந்த நிலையில் கையும் காலும் கட்டப்பட்ட நிலையில் கவிதாங்கிற பெண் கிடந்தது. நாங்கள் எல்லாரும் உடனே சிலைமான் காவல் நிலையத்துக்கு தெரியப்படுத்தி காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் நல்ல முறையில் ஒரு நடவடிக்கை எடுத்து 48 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிச்சு ஒப்படைச்சாங்க சார். தகுந்த நடவடிக்கை காவல்துறையில் எடுக்கிறாங்க.